இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடகராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்கள் மற்றும் கன்னிராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 26/2/2024 3/3/2024 வரைக்கும் என்ன நடக்குன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால், சந்திரன் ராசியிலிருந்து 8வது வீட்டில் சனி இருக்குது. இந்த வாரம் உங்கள் மனநிலை பிரச்சனைகள் உங்கள் உடல் மகிழ்ச்சியை அழிச்சிரும். யாருடைய எதிர்மறையான தாக்கமோ உங்கள் லக்குகளை பற்றி குழப்பமுடைய செஞ்சுக்கிட்டே இருக்குது. உங்கள் பணியிடத்தை அது பாதிக்குது. இந்த வாரம் வியாழன் சந்திரன் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருப்பதனால இறுக்கமான நிதி சூழ்நிலைகள் இருக்குது. உங்களின் சில முக்கியமான வேலைகள் பாதியில் தடைபடுது. இதனால் நீங்கள் பெரிய இழப்பை சந்திக்க போகிறீங்க. இந்த சூழ்நிலையில் முடிஞ்சால் வங்கி அல்லது உங்களுக்கு நெருக்கமான ஒருவரிடமிருந்தோ நிதி உதவி பெற்று முழுமையடையாத வேலையை முடிக்கணும். இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் மன அழுத்தம் காரணமாக உங்கள் கவனத்தை சிதறடிக்க வேணாம். இந்த சூழ்நிலையில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கெட்ட நேரங்கள் வரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேலும் இந்த கெட்ட நேரங்கள் ஒரு நபருக்கு மிகவும் பாடங்களை கற்பிக்குது. அதனால் பாதகமான சூழ்நிலைகளால் சோர்வடைஞ்சு மனச்சோர்வடைஞ்சு நேரத்தை வீணடிக்காமல் வாழ்க்கையின் பாடங்களை புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறது நல்லது. இந்த வாரம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மேலதிகாரியிடமிருந்து சரியான பாராட்டுக்களையும் ஆதரவையும் பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களில் சிலர் விரும்பிய பதவி உயர்வை பெறலாம். நீங்கள் அரசியல் அல்லது சமூக சேவை செய்கிறீங்கன்னா இது உங்களுக்கு சிறந்த நேரம். அதே நேரத்தில் தகவல் தொழில்நுட்ப மாணவர்களும் இந்த காலகட்டத்தில் மகத்தான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சௌந்தரிய லகரி என்ற நூலை படித்தா ரொம்ப நல்லது. கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூரியன் சனி புதன் இணைவு ஏற்படுது. இளைஞர்களின் மனம் எதிலும் நிலை கொள்ளலை. சரியான முடிவுகள் எது எடுத்தாலும் கிரக நிலைகள் இப்போ கடகராசிக்கு இருக்கின்றத வச்சு பார்த்தோம்னா மனம் எதிலும் ஒரு முழுமூச்சுடன் ஈடுபடலை. முக்கிய முடிவுகள் எதுவும் இப்போ எடுக்க வேணாம். அதே நேரத்தில் ராசிநாதன் பௌர்ணமி நிலையில் இருக்குது. சிக்கல்கள் எதுவும் வராது. எதிலும் நேர்வழியில் போகணும். குறுக்கு வழி வேணாம். முக்கியமாக யாரிடமும் இந்த வாரம் கோபப்பட வேணாம். வீட்டிலும் யாரும் பாடங்களை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. பொறுமையாக இருங்க. இளையவர்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஆலோசனையாக இந்த காலகட்டங்களில் எதிலும் கௌரவம் பார்க்காதீங்க. வீடு, வெளியிடம், அலுவலகம் யாரிடமும் சண்டை போடாதீங்க. வாக்குவாதத்தை செய்யாதீங்க. மிக முக்கியமான குடியும் காதலும் வேண்டவே வேண்டாம். அஷ்டமச்சனி காலத்தில் இந்த 2 விஷயமும் பார்த்திங்கன்னா இளைஞர்களோட மனதை பார்த்திங்கன்னா பல விதத்தில் கெடுத்து விட்டுரும். அதனால் அஷ்டமச்சனி காலத்தில் இதை தள்ளி வைங்க. ஆக்க சக்தியை இழக்க வச்சிரும். திசை திருப்பிடும். உங்களின் எதிர்காலம் இப்போ தீர்மானிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்க, மறக்காதீங்க. கடகராசி என்பவர்களுக்கு உயர்வுகள் உண்டாகும் வாரம். உச்சம் பெற்ற பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி செவ்வாய் சுகஸ்தான அதிபதி சுக்கிரனுடன் இணைஞ்சு ராசியை பார்க்குறது கடகராசிக்கு உயர்வினையை ஏற்படுத்தும். உன்னதமான அமைப்பு. செயல்களில் வெற்றி மிளிரும். உபஜயஸ்தான அதிபதி சூரியன் தன் வீட்டை தானே பார்க்குறாரு. மனதில் தைரியம் அதிகரிக்கும். கௌரவம், புகழ், அந்தஸ்து கூடும். பூர்வீக சொத்தில் மூத்த சகோதரர்கள் மற்றும் சித்தப்பாவால் ஏற்பட்ட இன்னல்கள் அகலும். அஷ்டமச்சனியையும் மீறி சிலருக்கு காதல் திருமணம் நடக்கலாம். சிலருக்கு தந்தையின் அரசு பணி கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் நிலவும். கருத்து வேறுபட்டால் பிரிந்து வாழும் தம்பதிகளை பேச்சுவார்த்தையில் சேர்த்து வைக்க உகந்த காலம். பெற்றோர்களின் அனுசரணை கிடைக்கும். இதுவரை உங்கள் மேல் இருந்த தவறான குற்றச்சாட்டெல்லாம் மறையும். உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்த நோய்கள் அகலும். சிவனை புனித நீரால் அபிஷேகம் செஞ்சு வழிபடணும். சிம்மராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தில் ஆரோக்கியம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் நல்ல மற்றும் சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியும் மற்றும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியுது. மேலும் இந்த ராசி வயதானவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் முழங்கால் மற்றும் கைகளில் பழைய பிரச்சனையிலிருந்தும் கண்டிப்பாக தப்பிச்சிருவீங்க. நிவாரணம் பெறலாம். இந்த வாரம் வியாழன் சந்திரன் ராசியிலிருந்து 9வது வீட்டில் இருக்குது.
உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய பல வாய்ப்புகளை பெற முடியுது. இதற்காக உங்கள் சேமிப்பை கண்மூடித்தனமாக முதலீடு செய்வதற்கு பதிலாக நீங்கள் பாரம்பரியமாக ஒரு நல்ல திட்டத்தில் முதலீடு செய்யணும். இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் இளைய உறுப்பினர் யாராச்சும் இருந்தாங்கன்னா உறவை மேம்படுத்த உங்களுக்கு உதவி கிடைக்கும். அதனால் நீங்கள் உங்கள் மகத்துவத்தை காட்டுவீங்க. மேலும் உங்கள் குடும்பத்தை அழைத்து செல்ல முயற்சி செய்வீங்க. இதற்காக முழு குடும்பமும் எங்காவது சுற்றுலா அல்லது எங்கனாச்சும் தூரதேசம் போயிட்டு வர திட்டம் போடுவீங்க. சந்திரனின் ராசிக்கு 7வது வீட்டில் சனி இருக்குது. வேலை செய்யும் இடத்துல திடீர்னு சில முக்கிய பொறுப்புகள் மற்றும் பொறுப்புகளை கையாளும்படி நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவீங்க. அதனால் உங்கள் முடிவுகளை எடுப்பதில் முற்றிலும் தோல்வி அடைவீங்க. நீங்கள் இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆர்வத்துடன் சில முடிவுகளை எடுக்கலாம். இது எதிர்காலத்தில் உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். கல்வித்துறையில் இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தேர்வுகளில் சிறப்பான பலன்களை பெறுவீங்க. ஏன்னா தொடக்கத்திலேயே பெரும்பாலான மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவீங்க. அதன் மூலம் வெற்றியும் பெறுவீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஆதித்ய ஹிருதயம் என்ற நூலை படிக்கணும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலம் ஒரு வளர்பிறை காலம். இந்த வாரம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 6ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிருகு மங்கள யோகம் இருக்குது. ராசிக்கு வலுத்த குருவின் பார்வை இருக்குது. கூடுதலாக ராசியிலேயே பௌர்ணமி சந்திரன் இருப்பதும் நன்மைகளை தரும். கிரக நிலைகள் இந்த அமைப்பினால் சிம்மத்தில் பிறந்த அனைவரும் இப்போ நல்லவைகள் நடக்கும். இதுபோல் நல்ல கோட்சார கிரகநிலை இருந்தும் ஒரு சிம்மராசி அன்பர்கள் கஷ்டப்படுகிறாங்கன்னா அவங்க பிறந்த ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். கடுமையான தசாபுக்திகள் நடந்துக்கிட்டு இருக்கும். அடுத்த மாதம் முதல் தொழில் முன்னேறும். சிலருக்கு இப்போ இருக்கும் பண கஷ்டங்கள் தற்காலிகமாகத்தான் தொழிலை அக்கறையுடன் கவனிக்க செய்ய விடும். இது நல்ல நேரம். சிலர் தூர இடங்களில் இருந்து நல்ல தகவல்களை பெறுவீங்க. 3ஆம் மனிதனின் தலையீட்டினால் குடும்பத்தில் இருந்த கருத்து வேற்றுப்பாடு விலகும். வீண் பிரச்சனைகளும் தீர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கோபப்படாமல் பொறுமையுடன் நிதானத்துடனும் இதை நீங்கள் கையாண்டிங்கன்னா ஒரு பெரிய விஷயமாக இது தெரியாது. இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போவதே கிடையாது. சிம்மராசி அன்பர்களுக்கு திருமண தடை அகலும் காலம். ராசி அதிபதி சூரியன், களத்திரஸ்தான அதிபதி சனி, தன லாபாதிபதி புதனுடன் இணைஞ்சு ராசியை பார்க்குறனால உங்கள் ஆழ்மனை எண்ணம் ஆசைகள் நிறைவேறும். இதுவரை உங்களுக்கு தடையாக இருந்த அனைத்து செயல்களும் மாறும். சமசப்தமஸ்தானத்தில் சனி புதன் சூரியன் சேர்க்கையால் களத்திரஸ்தானம் பலம் பெறும். சுபஜாதக ரீதியாக திருமணத்திற்கு எவ்வளவு தடை இருந்தாலும் அகலும். உடலின் ஐம்புலங்களும் மகிழ்ச்சி அடையும். சொத்து வீடு வாகனம் அமையும். வேலை இல்லாதவங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும். உயர்கல்வி தொடர்பான முயற்சியில் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த தனலாபம் கிடைக்கும். உங்கள் புகழ் பெருமையை உற்றார் உறவினர் அறிய போகிறாங்க. எதையோ இழந்தது போல வருத்தப்பட்டவங்க வாழ்க்கையில் புது வசந்தம் வீசப்போகுது. தோற்றத்தில் மிடுக்கு கூடும். செயலில் வேகம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கும். சகோதர சகோதரிகளுடனான ஒற்றுமை நிலவும். தங்கம் வைரம் போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கி அணிஞ்சுக்கிருவீங்க. அண்ணாமலையாரை வழிபடணும். கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் 6ஆம் இடத்துல சனி இருக்குது. இந்த வாரம் யோகாசனத்தை அன்றாட வாழ்க்கையில் சேர்த்துக்கணும். பல உடல்நலக் கோளாறுகள் எல்லாம் அதனால் உங்களுக்கு நீக்கப்படும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த சுய பரிசோதனைக்கு பல வாய்ப்புகளை தரும். ஒட்டுமொத்தமாக இந்த வாரம் பொருளாதார அம்சத்திலிருந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் லாபம் மற்றும் உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்த பல வாய்ப்புகளை பெற முடியும். அதனால் சரியான யுக்திகளை உருவாக்கி அதை பற்றி திட்டமிடுவதன் மூலம் மட்டுமே அதை பயன்படுத்த முயற்சி செய்யணும். எதிர்காலத்தில் நீங்கள் திடீர் நிதி சிக்கல்களை எதிர்கொண்டீங்கன்னா அதை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருப்பீங்க. இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து 7வது வீட்டில் ராகு இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் பதற்றம் காரணமாக உங்கள் கவனத்தை சீர்குலைக்க வேணாம். இந்த சூழ்நிலையில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கெட்ட நேரங்கள் வரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேலும் இந்த கெட்ட நேரங்கள் ஒரு நபருக்கு ரொம்ப பாடங்களை கற்பிச்சுட்டு போகும். அதனால் பாதகமான சூழ்நிலைகளால் மனசோர்வடைஞ்சு நேரத்தை வீணடிக்காதீங்க. வாழ்க்கையின் பாடங்களை புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறது நல்லது. இந்த வாரம் உங்கள் போட்டியாளர் அல்லது எதிரிகளில் ஒருவர் வேலையில் உங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க. அதனால் நீங்கள் ஆரம்பம் முதலேயே எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் கண்கள் மற்றும் காதுகளை திறந்து வேலை செய்யணும்.
இந்த வாரம் உங்கள் உயர்கல்விக்கு வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். மேலும் நீங்கள் நீண்ட காலமாக உங்கள் உயர்கல்விக்காக ஏதேனும் முயற்சிகளை மேற்கொண்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் அதில் முழுமையான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் இதற்காக நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் அற்ப விஷயங்களில் உங்கள் நேரத்தை வீணாக்க வேணாம். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை தினமும் 51 முறை நீங்கள் ஜெபிக்கணும். உங்களுடைய செயல்திறனும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் உழைப்பும் இதெல்லாம் உங்களை ஒருபோதும் தோல்வியடைய வைக்கவே வைக்காது. மேலும் பார்த்தீங்கன்னா கன்னிராசி என்பர்கள் கவலைப்பட தேவையில்லாத வாரம். 6ஆம் இடத்துல சூரியன் சனி புதன் இவங்கெல்லாம் ஒன்றாக இணைந்து இருக்காங்க. எப்போதும் போலவே நன்றாக போய்கொண்டு தான் இருக்கும். சில விஷயங்களில் தற்காலிகமாக சில தடைகள் வருது. 2 வாரங்களுக்கு மட்டும் இது ஏற்படுத்துது. இது ஒரு அமைப்பு. உங்களில் சிலருக்கு இப்போ இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் 2 வாரங்களுக்குள் நல்ல வகையில் தீர்வுக்கு வரும். கன்னிராசி என்பவர்களுக்கு முயற்சிகளுக்கு பிறகு பலன் கிடைக்கும் வாரம். தொழிலில் வேலையில் இனிமே நல்ல அனுபவங்களும் வளர்ச்சியும் இருக்கும். பிறரால் பாராட்டப்படுவீங்க. குடும்பத்தில் நன்மை இருக்கும். நல்லவைகள் எல்லாம் நடக்கும். கிரகங்கள் சாதகமான நிலையில் இருக்குது. சிறு வியாபாரிகளுக்கு அடுத்த வாரம் முதல் கொடுத்த கடன் வசூலாகும். சுக்கிரபலன் சாதமாக இருக்குது. கலைஞர்களுக்கு நல்ல வாரம். இது பணவரவு மேன்மைக்காக அமையும். ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு கொள்வீங்க. கன்னிராசி எதுக்கும் கலங்காத ராசி என்பதை நீங்கள் நிரூபிக்கும் வாரம்தான் இது. கன்னிராசி என்பவர்களுக்கு சுப விரயம் ஏற்படும் வாரம். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ல், 6ஆம் அதிபதி சனி மற்றும் விரையாதிபதி சூரியனுடன் இணைகிறாங்க. தேவைக்கு பணப்புழக்கம் இருக்கும். இல்லை என்ற நிலை இருக்காது. பிள்ளைகளில் திருமணம், வளைகாப்பு, பிள்ளை பேறு, உயர்கல்வி, வீடு வாகனம் போன்ற சுபவிரயங்கள் ஏற்படும். அரசு வேலை கிடைக்கும். வேலை மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். அலுவலக டென்ஷன் குறையும். உங்கள் மீது போடப்பட்ட வழக்கில் தீர்ப்பு சாதகமாகும். தாய்மாமனுடன் இருந்த மனஸ்தாபம் குறையும். ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டாகும். திருமணம், புத்திர பிராப்தம் போன்ற பாக்கிய பலன்கள் நடக்கும். தம்பதியினர் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியுடன் இல்லறம் நடத்துவாங்க. தொழில் நிமித்தமாக பிரிந்த தம்பதியினர் சேர்ந்து வாழ்வாங்க. புதிய சொத்து வாங்கும்போது முக்கிய ஆவணங்களை சரி பார்க்கணும். விண்ணப்பித்த கடன், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் இந்த வாரம் கிடைக்கும். அரசியல் பிரமுகர்கள் பார்த்திங்கன்னா எடுத்தேன் கவிழ்த்தேன்னு புதிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. ஆரோக்கியத்தில் தனி கவனம் செலுத்தணும். புதன்கிழமை மகாவிஷ்ணுவை வழிபடணும். இதுவரை இந்த பதிவில் கடகராசி என்பர்கள், சிம்மராசி என்பர்கள், கன்னிராசி என்பர்கள் இவங்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். 26/2/2024 3/3/2024 வரைக்கும் என்ன நடக்குன்றதை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.